விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் நெற்பயிரில் இலை சுருட்டு புழுக்களை பற்றியும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றியும் பார்ப்போம். இதனுடைய அறிகுறிகள் என்று பார்த்தோம்னா, இலைகள் நீல வாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். இலை சுருட்டு புழுக்களினுடைய தீவிர தாக்குதலின் பொழுது நெல் வயல் முழுவதும் வெண்மையாக மாறிவிடும். பிறகு காய்ந்தது போல் காணப்படும். இலைகள் நீள் வாட்டில் சுருண்டு புழுக்கள் அதன் உள்ளே இருக்கும். இலை சுருட்டு புழுக்களை கட்டுப்படுத்தும் முறைகள்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமாக அதை தொழு உரம் மற்றும் தழைச்சத்தை இடுவதை தவிர்க்க வேண்டும். வரப்புகளை களைகளின்றி சுத்தமாக பராமரிக்க வேண்டும். 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசலை தெளிக்க. குளோரிபைரிபாஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 மில்லி என்ற அளவு தெளித்து கட்டுப்படுத்த